இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை. அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற. பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்குது பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம். அதனால் அடுத்த படத்தில் ஜோடி கொடுத்துருவாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணையில ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பராக ஜெயிக்குன்னு எப்போ முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னார். ஈஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுதுல்ல. இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு எனக்கு பொதுவாகவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியாக இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, பாலா சார் இல்லை சார் உங்கள் இதுலையெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க. சார் நான் எதுலேயுமே இல்லை சார். எனக்கு 47 வருஷமாக போனோம். டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது, ஷார்ட் கேமரா, ஆக்ஷன், கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி இரட்டை அடிக்கிறது. இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்ல. வெட்டி அரட்டை, ஊர்வாயா, உலக வாயெல்லாம் பேசி, யார் நம்ம எல்லாம் கவுண்டமணி என்ன மணிவண்ணன் சார் கூட வளர்ந்தவங்க தானே. அதனால் இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப்னோன்னா டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. எங்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை சார், நடிகன் படத்தில் எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா நான் பேசுகிறது? இருக்குதா? சரி சரி சரி. இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்தில் எனக்கு 2-3 ஹீரோயின். ஓகே சார் அப்படியே டேரக்டர் சார் சார் டேரக்டர் சார், இந்த படத்தில் இவ்வளோ காஸ்டிங் மெயினாக சத்யராஜ் சார் அந்த கேரக்டர், இவங்க 2 பேரோட உழைப்பு, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே, அதுக்கு மேலே டயலாக்ஸு, ஒரு டயலாக்கும் பாட்டு வரியில் கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறவன் மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும். அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில் இருக்காது. நான் என்ன இயேசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை ஏஞ்சி வர்றதுக்கு, இந்த மாதிரி டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ப்ரெஸ் ஷோவிலே கிளாப்ஸாக இருந்தது. இந்த டயலாக்லாம் எப்படி நீங்கள் மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்லை? ஆமாம் சார். இது ஃபஸ்ட்டு நாங்கள் டிராஃப்ட் எழுதும்போது அதை பவுண்டாக நானும் யுவாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும்போது யுவாவும் ஐடியா கொடுப்பாரு இந்தந்தன்னு. அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சார். நான் இங்கே ஆரோவில்ல தான் உட்காந்து எழுதினேன். எப்போவுமே அங்கே போயிடுவேன் யூஸ்வலி. அங்கே போய் எழுதும்போது இந்த கேரக்டர் யோசிக்கும் போதே ஒரு கவுண்டர் வந்துடும் அந்த இது. இன்னொன்று அந்த நீங்கள் சொன்ன அந்த கடைசி டைலாக், எஸ் அது எதிரில் இருக்கிறவன் இல்லைன்னு சொல்கிற இடத்துல நிற்க வச்சு தான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணுன்றது. அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன் அது. அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு. ஸோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் தி கேரக்டரே சில இது டப்புன்னு அதுவே வரும். சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடும் சார். அதே மாதிரி முன்னாடிலாம் பணம், இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட், குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க, லாட்ரி மணி டாண்டிங். இது வந்து லக்கி பாஸ்கர்லையும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த படத்துலேயும் இருந்தது. ஆனால் இதை நீங்கள் வேறு மாதிரி காமிச்சிருந்தீங்க. அந்த படமும் ஹிட்டு, உங்கள் படமும் அதை விட பெரிய ஹிட்டு. இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா? அப்புறம் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பேங்க்கு பரிவர்த்தனை இந்த மாதிரி இதில் நம்ம பேங்க்கு போனோம்னா ஒரு 100 ரூபா நம்ம காசு எடுக்கிறதுக்கு 1000 கையெழுத்து போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்டரை வந்து பேங்க் உள்ளார இருக்கிறவன் என்னெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி வச்சிங்களா? ஏன்னா ரொம்ப நேச்சராக இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தா 2 ஹீரோ மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஜீப்ரான் ஏன் வச்சிங்க? அது பிளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சிங்களா, இல்லை ப்ரொடியூசர் சொன்னதுக்காக வச்சிங்களா? இல்லைங்கள, இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே அது திடீர்னு அது வரணும் மைண்டில். ஸோ அப்படி வந்தது தான் ஜீப்ரானு. எனக்கு என்னென்னா இதில் இந்த இந்த படத்தில் யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது, பியூர் ஒயிட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கிரே தான். அது ஹியூமன்ஸே அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா சுச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் போய் கூட சொல்லுவோம், அதை தவிர்க்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவராக இருந்தால் அது வேறு இது, ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது. நான் சொல்கிறது உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல, அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன மறுபடியும் கேட்டுக்கோளும். ஓகே, சூப்பர் பிரதர் நீங்கள். ஸோ அந்த இதில் வந்து ஜீப்ரான்னு வைக்க போகும்போது எனக்கு இந்த கதைக்குள்ளே வந்து எனக்கு, ஏன்னா இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான் இது. ஸோ நிறையா இந்த ஒரு ஜங்கிளில் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் ஆகிற மாதிரி.
ஒரு பிளாக் ஹார்ஸ், ஒரு ஒயிட் ஹார்ஸ், ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, ஒரு உல்ஃப் இருக்குது, ஒரு crocodile இருக்குன்னு அந்த எல்லாத்தையும் வைக்கும்போது அதோட களம் வந்து ஒரு செஸ் போர்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இதுக்கு. எனக்கு அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ கருப்பு வெள்ளைன்னு வைக்கிற அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரவே இல்லை. சரி, எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது ஒரு இங்கே எல்லாருமே வந்து பியூராக வந்து பிளாக்குன்னு சொல்லிட முடியாது, ஒயிட்டுன்னு சொல்லிட முடியாது. இங்கே இருக்க எல்லாருமே ஜீப்ரா அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் அது வச்சதுங்க பர்பஸாக. சார் ஜீப்ரா 2 வந்துட்டு நீங்கள் லீக் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் வந்து சொன்னார் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் எடுப்பீங்க கண்டிப்பான்னு. நீங்கள் எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா, இல்லை வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறக்காண்டி அப்படி சொன்னாரான்னு? சார் அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் அது காட்டுது சார். சார் ஒரே நிமிஷம் சார். இங்கே சார் படம் வந்து ரிவ்யூவால் தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்கள் படத்துக்கு ரிவ்யூவால் தான் படம் நல்ல வரவேற்பு அடைஞ்சுன்னு, அதே மாதிரியே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா ரிவ்யூவால் தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸில் ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி சத்யராஜ் சார் நீங்களும் அப்படி ரெண்டு வார்த்தை அதை பற்றி. இதை பற்றி எப்படி இதை ஓப்பனாக எப்படி நான் என்ன சொல்கிறேன்னு, ஏன்னா இந்த இட்ஸ் த ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட்னா தெரில. கேன் ஐ பாஸ் திஸ் சார்? இது நீங்கள் பேசுகிறீங்க சார். சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது, ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரி. ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். எதிலேருந்து அறிவிப்பு வந்தது, இப்போ படமே ரிவ்யூவால் தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால் தான் படம் ஓடலை, ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்குது பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்கிறேன். ஏன்னா நான் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃபையெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ தியேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்ணுறன்றது பப்ளிக் தான், அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏற்றுட்டு தானே ஆகணும். இல்லை, அதை ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். எப்படி பார்த்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடித்தம் பார்த்தியா, வச்சு செஞ்சம் பார்த்தியா, ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா? அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகம் சொல்கிறீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்கிறீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள், அதை தாண்டி பர்சனலாக ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளோதான்.